வேற ஏதோ காரணம் சொல்லி ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் கொண்டு போறாங்க. ஏதோ காரணம் சொல்லி வேற வாங்கி ரிஜிஸ்டர் பிடிச்சிட்டாரு. எல்லா நிலத்தையுமே மீதி 3 பேர் சொத்தே கொடுக்கல. இவங்க என்ன கேட்கறாங்கன்னா அந்த நிலத்தை திரும்ப எனக்கே கொடுக்கணும், நான் 4 பேருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும். இது யாரும் சாப்பாடு கொடுக்கணுங்க, இது எங்க ஊரை போய் ஆனால் அந்த மாதிரி சொந்தக்காரங்க கொடுக்குறாங்க. அப்போ யாருக்கிட்ட இறந்த பிறகு எடுத்துக்கோம், என்ன இந்த மாதிரி ஏமாத்தி எடுத்தாங்க. தன்னை ஏமாத்தி நிலத்தை மூத்த மகன் பறிச்சுக்கிட்டாரு, அவர்கிட்ட இருந்து எப்படியாவது மீட்டு கொடுங்கன்னு கலெக்டர் கிட்ட கண்ணீரோட மனு கொடுத்திருக்காரு இந்த முதியவர். அழுதுகிட்டே கையெடுத்து கும்பிட்டு எப்படியாவது மீட்டு கொடுத்துருங்க சார் அப்படின்னு கேட்கும்போது பாக்குறவங்களுக்கு கண்ணீரை வர வைக்குதுங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வருவாய் வட்டத்துல இருக்கிற ஆரிநத்தம் அப்படின்ற கிராமத்தை சேர்ந்தவர் லக்ஷ்மணன். இவருக்கு 85 வயசு ஆகுதுங்க. இவருக்கு 4 மகன்கள் இருக்காங்க. இந்த முதியவர் பேர்ல 1 ஏக்கர் 64 சென்ட் விவசாய இடம் இருந்திருக்கு. அந்த விவசாய நிலத்தை தன்னுடைய மூத்த மகன் ஏமாத்தி தாங்கிட்ட இருந்து வாங்கிட்டாரு அப்படின்னு இப்ப இவரு கலெக்டர் ஆபீஸ்ல போயிட்டு புகார் கொடுத்திருக்காரு. கொஞ்சம் சொத்தை மாத்தினதுக்கு அப்புறமா தன்னுடைய மூத்த மகன் அவரை சரிவர கவனிச்சுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதையடுத்து ஊர் முக்கியஸ்தர்களுடைய உதவியோடு ஏமாத்திய தன்னுடைய மகன் கிட்ட இருந்து அந்த நிலத்தை எப்படியாவது மீட்டு தரணும், அந்த பத்திரத்தை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீரோட திருக்கோவிலூர் சார் ஆட்சியரை சந்திச்சு கோரிக்கை மனுவை கொடுத்திருக்காரு. சம்பந்தப்பட்ட எல்லாருக்குமே சம்மன் அனுப்பி உரிய விசாரணை நடத்தி பத்திரத்தை ரத்து செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி இப்போ ஆட்சியர் அவர்கள் உறுதியும் கொடுத்திருக்காரு. இந்த வீடியோ இப்ப சோசியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு. இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க.